துவரம் பருப்பு 3/4 கப் எடுத்துக்கணும். பாசி பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். துவரப்பருப்பு, பாசி பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பருப்புல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்து வச்சுக்கணும். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாசி பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பருப்பு வெந்து எடுத்து வச்சாச்சுங்க. இதுல தேவையான அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கூட ஒரு 3 பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த தண்ணி கீழே ஊற்றக்கூடாது, அந்த தண்ணியவும் எடுத்து வச்சுக்கணும். கடாய் சூடாயிடுச்சுங்க. கடுகு உளுந்து போட்டுடணும். கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணுங்க. இது பொரிஞ்சு வரும்போது பச்சை மிளகாய், பூண்டு இது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும். கடுகு உளுந்து இது பொரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த பச்சை மிளகாயும் பூண்டையும் இதோட சேர்த்துடணும். இதை நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் வதங்கிருச்சுங்க. இது கூட வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் தட்டி வச்சதை சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா வதக்கணும். இது கூட தக்காளி சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கணுங்க. மொத்தப்பொடி 1.5 டீஸ்பூன், தனியாத்தூள் 2.5 டீஸ்பூனு, சால்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த மொத்தப்பொடி, மிளகா பொடி, தனியா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துடணுங்க. மொத்தப்பொடி, தனியா பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். மொத்தப்பொடி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மிளகா பொடி தனியா கூட சேர்த்துக்கலாம். மிளகா பொடியும் தனியா பொடியும் கூட சேர்த்து சாம்பார் வச்சிடலாம். இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடணுங்க. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த பருப்பு புளி சேர்த்து வச்ச இந்த தண்ணியை இதோட சேர்த்து பருப்பையும் சேர்த்து இதோட போட்டுடணுங்க. போட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க விடணுங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் கொதிச்சு இப்படி எண்ணெய் மேலே வரும்போது இந்த முருங்கைக்காய் தண்ணியோட இருக்கிறத இதோட சேர்த்துருங்க. இது கொஞ்சம் கொதி வரணும். இவ்வளோதாங்க. துவரம் பருப்பு, பாசி பருப்பு சேர்த்து 2 பருப்பு சேர்த்து போட்டு வைக்கிற சாம்பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் இதோட சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து போட்டு செஞ்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும்.